இந்த வீடியோவில் ஒரு ஃபன் ஃபில்டு ஃபேமிலி அவுட்டிங் பார்க்கலாமா? நாங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண தான் ஃபேமிலியோடு கிளம்பியிருந்தோம். இந்த டபுள் டெக்கர் பஸ் பார்த்திங்கன்னா கோவை விழாவோட ஒரு பார்ட் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பாப்பாவுக்கு பஸ்ஸில் போகிறேன்னா கொஞ்சம் பயம். அது மூவ் ஆகிறப்போ அவளும் விழுந்துருவான்னு பயந்துகிட்டே இருந்தாள். அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு லீவாக இருந்தனால சரி நாங்களே கூப்பிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு 2 வீலரில் போனோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 7 மினிட்ஸ் நம்ம கீழே இருக்கணும். அதுக்கப்புறம் 7 மினிட்ஸ் நம்ம மேலே போயிட்டு நம்ம கோயம்புத்தூர் வியூவை என்ஜாய் பண்ணலாம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா விஓசி பார்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கணபதி, காந்திபுரம் அந்த பாலம் வழியாக போயிட்டு மறுபடியும் விஓசி பார்க்லேயே எண்ட் ஆயிரும். இந்த பஸ்ஸில் நம்ம போகணுன்னா முன்னாடியே நம்ம புக் பண்ணியிருக்கணும். பட் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் தான் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் தான் நிறையா ஸ்லாட்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த ஸ்லாட்டில் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் நிறையா ஸ்லாட்ஸ் இருக்கும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் பயந்துகிட்டே தான் உட்காந்துருந்தா. அப்புறம் நாங்கள்லாம் நல்லா பிடிச்சி நீலாம் விழ மாட்டேன், நாங்களாம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி தைரியப்படுத்திகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் வியூலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த பஸ்ஸில் போனது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் பஸ் ட்ராவலிங் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாந்தி கெஸ் கிளம்புனோம். அவங்க பஸ்ஸில் போனதுனால லேட் ஆகும்னு சொல்லிட்டு பாப்பா லூலு மாலில் டோனட் வேணும்னு கேட்டால் சரி போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் லூலு மாலுக்கு போயிட்டோம். லூலு மாலில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் சாந்தி கெஸ் ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவங்க ஃபஸ்ட்டாக ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே கேன்டீன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு பாப்பா ப்ளே ஏரியாவில் விளையாடிட்டு இருந்தா. இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான், நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடிக்கலாம். பாப்பாவுக்கு இங்கே விளையாடுனா ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நிறையா கேம்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. பாப்பா நார்மலாகவே இந்த நார்மல் கேம்லாம் விளையாடவே மாட்டேன். இந்த அட்வென்ச்சராக இருக்கிற தொங்குற மாதிரி, குதிக்கிற மாதிரி அந்த கேமெல்லாம் தான் தேடி போய் விளையாடிட்டுருப்பான். இந்த பார்க் கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் பாப்பாவை கிளப்புறது ரொம்பவே கஷ்டம். செக்யூரிட்டி கிளம்புங்கன்னு சொன்னால் தான் கிளம்புவான். அன்றைக்கி வேறு நாங்கள் சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்துட்டோம். ஈவினிங் 9-9:30 அந்த டைமில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க வேறு. அப்புறம் தான் நாங்கள் வீட்டில் ஒர்க் இருக்குது நம்ம கிளம்பணும்னு சொல்லிவிட்டு முன்னாடியே சொல்லிகிட்டே இருந்தங்காட்டி ஒரு 1 hour மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.